ஃபில்ம் மேக்கர் எதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தேடல் தானே. நம்பியார் சார் சிரிக்கிறது, வீரப்பா சார் சிரிக்கிறது அப்படின்னு சத்தம் போடுறது, இதுதான் வில்லன் சீன் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் இவர் சாஃப்டாக இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணி பார்வை கண்ணாடி தூக்கி போய் சீரெல்லாம் தூக்கி போடும்போது ஜனங்கிட்டே ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட ஒரு வில்லனை பார்த்தோம், ஒரு ஸ்டைலிஷ் வில்லன். அதுதான் என்ட்ரி. அதனால தான் அது அவ்வளவு பெரிய புகழை கிடச்சிச்சு. அதை கண்டுபிடிச்சி சொன்னார் அந்த மனுஷன், இயக்குனர் சேரம் பாலச்சந்திரன். அவருக்கே ஹேண்ட்ஸாக உண்மையாக சொல்லுவேன். நான் நிறைய படங்களை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு படங்களுக்கெல்லாம் எனக்கு நடிகைகளை கொடுத்த பெருமை பாலச்சந்திரன். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் திறமை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திறமையோட கேபியோட சந்திச்சு அவரு மனசு வச்சிருந்தா நீங்களும் முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கலாம். அது அவருடைய டச், மேஜிக் டச். குடிதண்ணீர் இல்லாத, மின்சாரம் இல்லாத, டாய்லெட் வசதி இல்லாத, பள்ளிக்கூடம் இல்லாத கிராமத்தில் பிறந்த ஒருத்தனை வச்சு கர்நாடக சங்கீதம் தான் நடிக்க வச்சு ஒரு மகத்தான மேதை. அந்த மேதை என்றும் தன்னுடைய படங்கள் வழியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் கையில் மோதிர கையால் கொட்டுப்பட்டுட்டா அப்புறம் உடனே என்கிட்ட வந்துடுவாங்க. அந்த ராசி எனக்கு ரொம்ப உண்டு. பாலச்சந்திர பொறுத்த அத்தனை பேரும் என்னுடைய படங்கள், ரஜினி ஆகட்டும், கமலா ஆகட்டும், சுஜாதா ஆகட்டும், ஸ்ரீபிரியா ஆகட்டும், அத்தனை பேரும் அவங்க அந்த பட்டறைக்கு போனவுடனே அடுத்து வர்றது என்கிட்ட வந்து சேருவாங்க. அது எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு அதிக நடிகைகளை கொடுத்ததுக்காகவே நான் இயக்குனர் ரொம்ப நான் நன்றியை சொல்லுவேன். எனக்குள்ள இருந்த அந்த பெண்ணை தைரியப்படுத்தியவர் திரு கேபி அவர்கள். திரையுலகில் நான் என் பெயருக்கு முன்னால் போட்டுக்கொள்ளும் இனிஷியல் இந்த அப்பாவின் இல்லத்திலிருந்து தான் வருகிறது. எனக்கு திரு சிவாஜி எனும் துரோணருக்கு நான் ஏகலைவன், திரு கேபி எனும் துரோணருக்கு நான் அர்ஜுனன். இஸ் a legend. அந்த லெஜெண்டுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவே தலைவணங்கும்.